வணக்கம் மக்கள். வணக்கம். நம்மட சனத்தை பாருங்க, சுஜான மொக்கு சனம். அதுலேயும் கடும் மொக்கனையில் ஆரம்பிச்சு மொக்கனோட இந்த யூடியூப் காரன் 2-3 இருக்கான மட்டக்களப்பில் களிசறை இளைஞாரு. அந்த யூடியூப் கடைசறை என்னன்னா இந்த டவுன் வழியை அங்கே இருக்கிற கடை வழியை உடுப்பு கடை அந்த கடையில் போய் 2000 ரூபா 3000 ரூபா 1000 ரூபா காசை வாங்கி போட்டு விளம்பரம் செய்கிறானுங்க. இல்லாட்டி நக்கச்சோத்துக்கு இந்த பிரியாணி அந்த இறாலு மட்டன் அதெல்லாம் காட்டி நக்கச்சோத்துக்கு விளம்பரம் போடுறாரு நாயர். அவனுக்கு சொல்ற எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பாடு அப்படி மடியும் இல்லை, அதே போல அந்த என்னன்னு சொல்ற ருசியும் இல்லை, சரியானவே இல்லை. அது மாதிரி தான் இப்ப நான் சொல்ற பாக்குறேன்னா இது மட்டக்களப்பு சென்ட்ரல் ரோட்டு. மட்டக்களப்பு சென்ட்ரல் ரோட்ல அண்டைக்கு போட்டிருந்தானு என்னன்னு சொன்னா என்னன்னு சொல்ற அண்டைக்கு போட்டிருந்தான்னு சொன்னா 5000 ரூபாய்க்கு 3 டென்ட் ஹவுசர் சொல்லி 5000 ரூபாய்க்கு 3 டென்ட் ஹவுசர் போட்டிருந்தானு. இங்க வந்தனே அது முடிஞ்சாம். அவனு அந்த ஒரு யூடியூப் காரண்டையில பார்த்தேன்னா ஃபேஸ்புக்கில் அவன் அந்த விளம்பரம் போட்டிருந்தான் 5000 ரூபாய்க்கு 3 அவன் போட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள கடைக்கு வேற முடிஞ்சான். அப்ப என்னதுக்கா? அன்பான உறவுகளே, பக்கத்துல போற லைவ் வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாட்டி மேல வந்து இந்த லைவ் போட்ட பெட்டி பிரபா என்ற ஐடியா வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். உள்ள போய் இந்த லைவை பாருங்க. இந்த லைவை பார்த்துட்டு யாருமே எந்த ஒரு கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தல. நானும் கொஞ்சம் வேலைப்படு காரணமாக வந்து இந்த லைவை ஒழுங்கா பார்த்து கொள்ளல. இன்றைய தினம்தான் அந்த லைவை வந்து நான் முழுமையாக பார்த்தேன். வெட்டி பிரபாகரனோட எனக்கு எந்த ஒரு தனிப்பட்ட முரண்பாடும் இல்லை. என்னோட ஒரு தொலைபேசியில கூட அழைத்து பேசுறவர் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்காரு. ஆனா தவறு யாரு செஞ்சாலும் தவறுதான். ஆனா அவர் சொன்னதுல வந்து எல்லாமே நான் பிழை என்று சொல்லல. ஆனா ஒரு சில விடயங்கள் சரியும் இருக்கி பிழையும் இருக்கி. அதை எந்த கோணத்துல எந்த பார்வையில உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. லைவ் பார்க்கலாட்டி முதலாவது மேல லிங்க்குள்ள போய் லைவை பார்த்து போட்டுவாங்க. அருவாகி கருவாகி உலகின் முதல் மொழியாகிய உறவாகிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளு. முதலாவது, பிரபாகரன் சில வார்த்தை பிரயோகங்கள் எனக்கு பிடிக்கல உண்மையாக. என்ன நீங்க இந்த காணொலி பார்த்தா முழுமையாக பாருங்க. அந்த நக்கல் சோறு அப்படி அந்த வார்த்தை பிரயோகங்கள் உண்மையாவே பிடிக்கல. ஒரு யூடியூபர் லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு கஷ்டமான தொழில் தான். அது வந்து இலகுவான தொழில் என்று சொல்லி பலருக்கு வந்து மன எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி இல்லை. ஒரு யூடியூபர் என்றால் ஒரு கிரியேட்டிவிட்டி அவர்கிட்ட வேணும், ஒரு ஆற்றல் அவர்கிட்ட வேணும். அதுவும் கஷ்டம் தான். ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை கண்டென்ட்டுக்கு ஏத்தமா எடுத்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி அந்த வீடியோவை அப்லோட் பண்றதுலாம் வந்து பெரிய ஒரு ப்ரோசஸ். ஒரு வீடியோ சில டைம்ல அப்லோட் பண்ணக்குள்ள நாள் கணக்காகும். யூடியூப்ல எல்லாம் போடுறா நாள் கணக்காகும். அதோட சில வீடியோ வியூவர்ஸ் போகாது. வியூவர்ஸ் போகலாட்டி இந்த ப்ரொமோஷன் கணக்காரர் கேட்பாரு, என்ன தம்பி ப்ரொமோஷன் பண்ணுறீங்க வீடியோ வியூவர்ஸ் போகலன்னு சொல்லி. அப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு முகம் கொடுத்துதான் இந்த ப்ரொமோஷன் வீடியோ இந்த சோசியல் மீடியா வீடியோக்குள்ள போடுறாங்க. இப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு இஷ்யூ இல்லை. நானெல்லாம் ப்ரொமோஷன் வீடியோ ஒரு 10 வீடியோ போல் பண்ண 2 வீடியோ தான் செய்வேன். என்ன காரணம்னா தெரிஞ்ச பக்கத்துல இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் தான் செய்யறது. லாங் டைமுக்கு போறது இல்ல. போற டைம்ல டைம் இருந்தா மட்டும் செய்யறது. ஆனா சிலர் வந்து இந்த ப்ரொமோஷனையே அவங்களோட லைஃப் ஸ்டைலா கொள்ளுவாங்க. லைஃப் ஸ்டைலா கொள்ளக்குள்ள அவங்க வந்து தூரத்திடங்களுக்கு போவாங்க. இப்ப செங்கல்ல இருக்கிற ஒரு ஆள் அக்கரப்பத்துக்கு போய் வீடியோ செய்வாரு, திருவண்ணாமலைக்கு போய் ஒரு வீடியோ செய்வாரு. அவர் வீடியோ செய்யறதா ஒரு நோக்கமா இருக்கும். அந்த வீடியோவை ஓட வைப்பதற்காக ஃபன்னாக ஒரு சந்தோஷமாக பல்வேறுபட்ட விதத்துல பல தரப்புகளை வந்து கவரக்கூடிய மாதிரி இந்த ப்ரொமோஷனை செய்வாங்க. அப்ப ப்ரொமோஷன் செய்யக்கூட இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு காட்டினா தான் எப்படி சாப்பாடு நமக்கு தெரியும். அதையும் வெளிப்படுத்தலாம். ஒரு சிலர் உண்மையாக தவறு செய்யறாங்க. சாப்பாடு நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்கணும்னு சொல்லணும். ஒரு ப்ரொமோஷனுக்கு பீத்தம் கட்டாயம் நல்லா இருக்கணும் தான் சொல்லணும் என்று நம்ம சொல்லுவோம். ஆனா நானெல்லாம் கடைக்கு போனா இருக்கிற விஷயத்தை தான் பெரும்பாலும் சொல்றது. ஏனென்று சொன்னா கஸ்டமர் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா பலர் வந்து அப்படித்தான். ஆனாலும் முழுமையாக பிழை என்று சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னா இப்பதான் இந்த ப்ரொமோஷன் இந்த சிஸ்டமே இங்க வளர்ந்துட்டு வருது. இப்ப யூடியூபர்ஸை பார்த்தோம்னா இளைஞர் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே பெரிய வருமானம் வரக்கூடிய நபர்கள் இல்ல. இப்ப கடையில வந்து ஒரு 5000 6000 10,000 கூட வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. வாங்கித்தான் அந்த ப்ரொமோஷனை செய்யறாங்க. அதோட இந்த உடுப்பு கடைகளுக்குரிய ப்ரொமோஷன், உடுப்பு கடைகளுக்கு ப்ரொமோஷன் போடும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா
ப்ரொமோஷனுக்கு அவங்க சொல்லுவாங்க இப்படி நாங்க ஆஃபர் கொடுக்குறோம், இப்படி ஆஃபர் கொடுக்குறோம். நாங்களும் கேட்டது வீடியோ போட்டுருவோம். போட்ட நடக்குது என்னன்னு சொன்னா, இந்த ப்ரொமோஷன் பண்ணதுக்கு பிறகு கஸ்டமர்ஸ் கூட வர தொடங்கிடுவாங்க. கூட வரக்குள்ள அப்ப நம்ம ஆஃபர் கொடுக்காம சும்மா கொடுத்தா நிறைய லாபம் பெறும் என்ற நோக்கத்திற்காக அந்த ஆஃபர் என்ன செய்வாங்க, கட் பண்ணிடுவாங்க. கட் பண்றதால கடைக்காராக்கள் செய்யற இந்த பிழையால யூடியூபர்ஸுக்கு கெட்ட பேர் வருது. அதோட யூடியூபர்ஸ் என்ற ஆக்கள் ஒரு கடைக்கு ப்ரொமோஷனுக்கு போறாங்கன்னா சொந்தக்காராக்கள் தெரிஞ்சாக்களுக்கு மட்டும் போறணும். யாருன்னு தெரியாத ஆளுக்கு கூட போவோம், கால் பண்ணி சொன்னதுக்கு கூட போறோம். உண்மையாவே பணத்துக்காக இல்லைன்னு சொல்லணும். ஆனா அந்த பணத்தோட சேர்த்து சில ரூல்ஸுகள், ரெகுலேஷன், நேர்மையும் வந்து தேவை. அது இப்பதான் யூடியூபர்ஸ் பலர் வந்து வளர்ந்துட்டு வராங்க. எதிர்காலத்துல சரியான செயற்பாடுகளை செய்வாங்கன்றதுல மாற்றம் இல்லை. அதோட யூடியூபர்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்ப வளர்ந்துட்டு வரக்கூடிய நபர்களுக்கு பல விடயங்கள் தெரியாது. எல்லாருமே யூடியூபர்ஸ் படிச்சாக்கள் இல்ல, படிக்காதாக்கள் இருப்பாங்க. இப்பதான் வளர்ந்துட்டு வராங்க. அப்ப சில குறைபாடுகள் பேசும் பொழுது நகைச்சுவையாக இருக்கும். அதோட பேசுறது எல்லாமே உண்மையாக இருக்குமான்னு சொன்னா கேள்வி. ஆகவே மக்கள் வந்து அந்த விடயத்தை உணர்ந்து கொள்ளத்தான் வேணும். ப்ரொமோஷனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இது சரியா வருமா, இப்படி எல்லாம் கொடுப்பாங்களா, இப்படி இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடியவாறு நீங்க இருக்கணும். அதோட யூடியூபர்ஸ் எல்லாரையும் பிள்ளையா சொல்லக்கூடாது. யூடியூப்பாடா நிறைய தகவல்கள் வெளியில வருது. இப்ப வந்து இந்த சமூக வலைத்தளங்கள், இப்ப பெட்டி பிரவானா கூட சோசியல் மீடியாவில் நிறைய தகவல்களை பகிர்வார். அவரோட வீடியோவை கூட எடுத்து நான் கதைச்சு போட்டிருக்கேன். நல்ல ஒரு ஆற்றலான அறிவான நபர் தான் அவர். ஆனா அவர் சொன்ன விடயங்கள் கதைச்சு அந்த ஃபார்மட் வந்து உண்மையாவே எனக்கு பிடிக்கல. பிரவானா இப்படி நீங்க கதைச்சிருக்க கூடாது. ஏன் சொல்றோம்னா எல்லா யூடியூபர்ஸையும் இது வந்து கேவலப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. யூடியூபர்ஸ் என்று சொன்னா அவங்களும் ஒரு மனிதர் தான். அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், ஃபேமிலி இருக்கும். இப்படி பேசும் பொழுது இப்படி கமெண்ட்ஸ் பண்ணக்குள்ள வந்து கட்டாயம் ஒரு மனவேதனை ஒன்று வரும். அதோட யூடியூபர்ஸ்ல பலருக்கு வந்து கோபம் இருக்கு. பெட்டி பிரபாரோட வீடியோ பக்கத்துல பாருங்க, அதுல வர கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி. இந்த கமெண்ட்ஸ்ல என்ன தெரியுதுன்னு சொன்னா யூடியூபர்ஸ்ல கோபம் இருக்கு. அப்ப யூடியூபர்ஸ் நீங்க என்ன அறிஞ்சு கொள்ளணும்டா, உங்கள ஆதரவாக உங்களுக்கு 1000 2000 லைக் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்திருக்கு. நிறைய 100K 200K மில்லியன் வியூவர்ஸ் வரக்கூடிய வீடியோ கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா எவ்வளவுக்கு உங்களுக்கு ஆதரவு வருதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பும் விமர்சனமும் இருக்கு. அதுவும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கருத்துல எடுக்கணும். என்ன கருத்துல எடுக்கணும்னா, பிரபாகரன் சொன்ன வீடியோவுக்கு கீழே போட்டாக்கிற கருத்துக்கள் எல்லாம் பாருங்க. உடுப்பு கடைகளுக்கோ ஹோட்டல்ஸுக்கோ போய் ப்ரமோஷன் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஜெனிவினா பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நீங்களே சொல்லிருங்க, நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுவேன். ஆனா உங்கள்ட்ட இருக்கிற உண்மையான சாப்பாட்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுவேன். அது மாதிரி உங்களுக்கு உடுப்பு கடைக்கு வந்து நான் ஆஃபர் போடுவேன், உங்களுக்கு ஆஃபர் வீடியோ போடுவேன். ஆனா அந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும் என்று சொல்லி கட்டாயம் நீங்க சொல்லணும். இத்தனாம் தேதியில இருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் நான் ஆஃபர் கொடுப்பேன் சொல்லி நீங்க கட்டாயப்படுத்தி சொல்லணும். கட்டாயம் ஷுவர் பண்ணி ப்ராமிஸ் பண்ணி சொல்லணும். சொன்னா மட்டும்தான் நான் விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுவேன் என்று சொல்லி கட்டாயம் சொல்லணும். அதோட உடுப்பு கடைக்கு போகல அவங்களோட உடுப்போட அந்த மெட்டீரியல் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சில கடைகளுக்கு போன அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பக்காவா இருக்கு. இந்த ஷர்ட்டை பாருங்க, இந்தியாவுல இந்த ஷர்ட் வந்து நான் வீதியில விற்கிற இடத்துல வாங்குனா, ஆனாலும் குவாலிட்டி தரமான குவாலிட்டி. அப்படி கடைகளுக்குள்ள போய் பெரிய கடைகளாக இருக்கு, ஆனா கடைகளுக்குள்ள குவாலிட்டி வந்து சரியான குறைவா இருக்கு. பிரபான சொன்ன அந்த விடைய உண்மைதான். அதுகளையும் பாருங்க. அடுத்தது எடுத்தோடனே ஒரு கடைக்கு எல்லாரும் போய் குவியிடல. ஒரு கடை மட்டும் மட்டக்களப்புல இல்ல, நிறைய கடைகள் இருக்கு. எல்லா கடைகளுக்கும் வியாபாரம் வரணும். ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் திறந்தாலோ ஒரு ஆடையகம் திறந்தாலும் அங்க போய் ஒரு ஷர்ட், ஒரு ஜீன்ஸ், ஒரு சாப்பாடு, ஏதாவது ஒரு பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் அதுல குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். பலர் வந்து எடுத்த உடனே இந்த ரிவ்யூவை பார்த்து ஓடுறு. அப்படி ரிவ்யூவை பார்த்து ஓடக்கூடாது. நான் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், மச்சான் நீ மச்சான் ஏன் ப்ரொமோஷன் எல்லாம் பண்றதுன்னு சொல்லி. அப்ப அவன் நண்பன் சொன்னான், மச்சான் ப்ரொமோஷன் பண்றது வந்து பெஸ்ட் இல்ல மச்சான். நம்மட சாப்பாடு பிடிச்சிருந்தா ஒரு நாள் வாரால் இன்னொரு நாள் வரணும். அப்படின்னா கஸ்டமரை வச்சிருக்கிறேன்னு சொன்னான். செல்லம் தியேட்டர், செல்லம் பிரீமியரை தாண்டி போகும் பொழுது உங்களோட இடது கை பக்கம் ஒரு அழகான ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்கு. அந்த ஜூஸ் கடைக்கு போய் பிஸ்கட் எல்லாம் ரீலோட் போடுற கடைகள்லாம் இருக்கு. அவடத்துல ஜூஸ் கடையில போய் குடிச்சு பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரொமோஷன் பண்றதும் இல்ல, சாப்பாட்டு குவாலிட்டி ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டே போறான். அப்படியான சிறப்பான நபர்கள் பலர் இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்க அடையாளம் காணணும். இது மக்களுக்கு சொல்லிக் கொள்ற ஒரு விடயம். போய் பக்கத்துல சாப்பாடு கடை சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்க்காம ப்ரொமோஷனை மட்டும் 100% நம்பித்து போய் ஏமாறுறாக்கள் இருப்பாங்க. ப்ரொமோஷனை நம்பித்து போய் குடும்பத்தோட போய் ஒரு பேரோட போய் இறக்கி 50,000க்கு சாப்பிட்டு போட்டு சாப்பாடு நல்லா இல்லையே, காசை வந்து சும்மா கொடுத்துட்டோமே என்று சொல்லி ஃபீல் பண்றேன். அப்படி இல்லாம யூடியூபர்ஸும் இந்த விடயத்தை வந்து கருத்தில் எடுக்கணும். அதோட வெட்டி பிரவானா மாதிரி கீழே வந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்ற ஆட்களும் இந்த விடயத்தை கருத்தில் எடுக்கணும். யூடியூபர்ஸ் எல்லாருமே கூடாத ஆட்கள் இல்ல, அவங்களும் பிளவிடலாம்.
கடற்காராக்கள் எல்லாருமே கூடாதாக்கள் இல்ல, ப்ரமோஷன் பண்ற கடற்காராக்கள். ஆனா ஒரு சிலர் தவறுகள் பிழைகள் விடுறாங்க. என்ன காரணம் என்று சொன்னா அவங்க அறியாமை, அதோட வந்து லாபம் பெறணும் என்ற நோக்கம். அப்ப சில வியாபாரிகள் சில யூடியூபர் செய்யற பிழையால எல்லாருக்குமே கெட்ட பேர் வருது என்றதுதான் உண்மை. விமர்சனம் என்றது கட்டாயம் தேவை. நான் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வேன். ஒரு சில விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உண்மையை மன ரீதியா வேதனைப்படுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த விடயத்தை சொல்லலாம். அதோட நீங்களும் உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கட்டாயம் பகிர்ந்து விடுங்க. இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.